நம்ம எப்பவுமே அரைச்ச மாவையே திருப்பி திருப்பி அரைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சட்னிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சட்னி செய்வோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார சட்னி என்னுடைய மக செய்றா. அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தனியா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதால மல்லி காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, புளி கொஞ்சம் போல மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா, சின்ன மிளகா, குட்டி மிளகான்றதுனா நான் ஒரு 10-12 மிளகா எடுத்திருக்கேன். நீட்டு மிளகா இருந்தால் கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ மிளகா சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு பரட்டிட்டு தக்காளி, வெங்காயம் இதில் சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை கொத்து ஒரு 2 கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டாச்சுன்னா கார சட்னி, சுவையான அருமையான கார சட்னி ரெடி. இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கோம். வெள்ளை வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். பாருங்க, வெள்ளை வெங்காயம் எவ்வளோ வெள்ளையா இருக்கு. ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. வெயில் காலத்துல இது சேர்த்துக்கும் போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னும் அரைச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளேம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சா மிளகா அதெல்லாமே வந்து தீஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ அதுல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு ஆறுனதும் மிக்சி ஜார்ல மாற்றி அரைச்சிட்டோம். கார சட்னி ரெடி. இதில் கொத்தமல்லி போட்டாச்சு, கருவேப்பிலை, அவ்வளோதான். ஆறுனதும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி. மிக்சியில போட்டாச்சு, அரைச்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? செம்ம சூப்பரா இருக்குங்க. ரைஸுக்கு கூட இது சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. தாளிப்பு வேணும்னா தாளிச்சுக்கலாம், இல்லை அப்படியே வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா 2 கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.